சித்தர் பாடல்களை நடத்தி இருக்கின்றேன் என்கிற ஒரு தகுதியும், சில சித்தர் பாடல்களை விரும்பி படித்திருக்கிறேன் என்கிற ஒரு தகுதியும் தான் என்னிடத்தில் இருக்கிறது. நான் அடிப்படையில் ஒரு நாத்திகன், இறை மறுப்பாளன். சித்தர்கள் இறை மறுப்பாளர்கள் என்கிற கருத்தினை உடையவனாக இவ்வளவு நாள் இருந்தேன். அப்போ சித்தர்களோடு எனக்கு ஒரு அணுக்கம் தோன்றியிருந்தது. இப்பொழுது ஒரு பாடத்திட்டத்திற்காக சித்தர் இலக்கியத்தை தனி தாளாக வடிவமைக்கலாம் என்று முயற்சி செய்த பொழுது, அது குறித்து இந்த அரங்கத்திலே முன்னதாக உரையாற்றி இருக்கக்கூடிய திருமூலர் முருகன் அவர்களிடம் கலந்து பேசிய பொழுது அவர் எனக்கு தெளிவுபடுத்தினார். சித்தர்களில் நாத்திகர்கள் என்று எவரும் இல்லை. அவர்கள் இறை வழிபாட்டினை முன்வைப்பவர்கள், இறை நம்பிக்கையினை உடையவர்கள் என்று. அவருடைய தலைப்பும் கூட அதை சார்ந்ததாகத்தான் அவர் பேசியிருப்பார் என்று நான் நம்புகிறேன். சில கற்பிதங்கள் என்பதாக அந்த தலைப்பு இருந்தது. அந்த உரையினை கேட்க மிக ஆவலாக இருந்தேன். எதிர்பாராத விதமாக அன்றைய நாள் என்னால் கேட்க இயலவில்லை. நான் அவர் சொன்னதன் அடிப்படையில் சித்தர்களுடைய இறை வழிபாட்டை பற்றி தெரிந்து கொள்ள இந்த கருத்தரங்கினை பயன்படுத்திக் கொள்ளலாம், அதனை நோக்கி நாம் சிறிது படிக்கலாம் என்பதற்காக இந்த தலைப்பினை கேட்டு வாங்கினேன். அது குறித்து கொஞ்சம் படித்தேன், புரிந்து கொண்டேன். அதனை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதில் பிழைகள் ஏதும் இருப்பின் சுட்டி காட்டுங்கள், நாம் திருத்திக் கொள்ளலாம். நான் திருத்திக் கொள்கிறேன். சித்தர்கள் பற்றி 2 முக்கியமான நூல்களை முருகன் எனக்கு அறிமுகப்படுத்தினார். ஒன்று தானா கணபதி அவர்கள் எழுதிய ஒரு நூல், மற்றொன்று நாராயணன் அவர்கள் எழுதிய நூல். தானா கணபதி தன்னுடைய நூலிலே சுட்டுகிறார், இதுதான் தமிழ் சித்தர்களின் மெய்யியல் என்று நேர்முகமாக சுட்டி சொல்ல முடியாது. இது அன்று என்று மறைமுகமாக வேண்டுமானால் அடையாளம் காட்டலாம். வேண்டாத பகுதிகளை செதுக்கி கல்லுக்குள் ஒளிந்திருக்கும் கலையழகை சிற்பி வெளிக்கொணர்வதை போன்ற வேலை இது என்கிறார். இது வழக்கமாக தத்துவவியலாளர்கள் இறைவனை பற்றி முடிவு செய்வதற்கு பயன்படுத்துகிற ஒரு உத்தி முறை. இறைவன் யார் என்று கேட்டால் இறைவன் இப்படி இருப்பான் என்று சொல்லுகிற ஒரு முறை உண்டு என்றாலும், இறைவன் இது இறைவன் இல்லை என்று ஒதுக்கி கொண்டே வந்தால் இறைவனை பற்றிய ஒரு முழு ஒரு கருத்தாக்கம் தோன்றும் என்று சொல்லுவார்கள். அதற்கு அதுதான் இது அன்று என்கிற ஒரு ஃபார்முலா. அந்த ஒரு வாய்ப்பாட்டினை பயன்படுத்தி தமிழ் சித்தர்களுடைய மெய்யியல் என்பது இது அன்று என்று சொல்லிக்கொண்டே சென்றால் அவர்களுடைய மெய்யியலை போய் அடைந்து விடலாம் என்று தானா கணபதி சொல்லி இருக்கிறார். மிக அருமையான ஒரு நூல் அது. சித்தர்களுடைய மரபு என்பது வேத மரபினை பின்பற்றிய ஒரு மரபு என்கிற ஒரு கருத்தாக்கம் பலரால் முன்வைக்கப்படுகின்ற பொழுது, வேத மரபிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய, வேத மரபிலே நன்கு பயிற்சி இருக்கக்கூடிய தானா கணபதி அவர்கள் தன்னுடைய நூலிலே சித்தர் மரபு வேத மரபிலிருந்து மாறுபட்ட ஒரு மரபு என்று நிறுவி இருக்கிறார். தன்னுடைய மரபை சார்ந்த ஒரு தொடர் நீட்சி என்றோ அதனுடைய மாறுபட்ட ஒரு வடிவம் என்றோ அவர் அதிலே குறிப்பிடவில்லை. அதிலிருந்து மாறுபட்ட முற்றிலுமாக வேத மரபோடு தொடர்பற்ற இருக்கக்கூடிய ஒரு மரபாக சித்த மரபினை அவர் சுட்டிக்காட்டுகிறார். சித்தர் பாடல்கள் தெளிவாக கட்டமைக்கப்படாத சிந்தனைகளின் கதம்பமாக இருப்பதை காண்கிறோம் என்று சொல்லுகிற கணபதி, சித்தர்களுக்கு தெளிவாக கட்டமைக்க வேண்டும் என்கிற நோக்கமே இல்லை என்கிறார். அந்த அக்கறை சற்றும் அவர்களுக்கு இல்லை. அவர்களுடைய நோக்கம் என்பது பொதுமக்கள் இடத்தில் இருக்கக்கூடிய குருட்டு நம்பிக்கைகளை, வரட்டு சடங்குகள் செய்வதில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய
களைதல் என்பதுதான். அவற்றின் ஆதிக்கத்தில் புதைந்து போய்விட்ட உண்மையான வழிபாட்டு முறைகளை மீட்டெடுப்பதுதான் சித்தர்களுடைய மரபு. ஆகவே அவர்கள் பல வகையான பாடல்களை அதற்காக அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அனைவரும் எளிதில் புரிந்து கொள்ளும்படியான பாடல்களாக அவை இல்லை. அதை பற்றிய அக்கறையும் அவர்களுக்கு இல்லை. எவருக்கு அது புரிய வேண்டுமோ அவருக்கு அது புரியும் என்கிற வகையிலே அமைக்கப்பட்ட பாடல்களாக சித்தர் பாடல்கள் இருக்கின்றன என்கிறார் காணாங்கணம். இப்போ இரா மாணிக்க வாசகம் என்பவருடைய கருத்தினை நாராயணன் அவர்களுடைய நூலிலே எடுத்து காட்டுகிற பொழுது சித்தர்கள் ஆன்மீக துறையினர் என்று சொல்லுகிறார். சித்தர்களுடைய இறை வழிபாட்டு முறை ஆன்மீக வழிபாட்டு முறை. அதாவது பக்தர்கள் ஞானிகள் என்பவர்கள் எல்லாம் சமயத்திற்குள்ளே எல்லைக்குள்ளே வருகிறார்கள். அதிலிருந்து அப்பாற்பட்டவர்களாக சமய எல்லைகளை கடந்தவர்களாக சித்தர்கள் இருக்கின்றனர் என்பது இரா மாணிக்க வாசகம் முன்வைக்கிற கருத்து. ஆழ்வார்கள் சமயத்துறையினர், சித்தர்கள் ஆன்மீக துறையினர். ஆழ்வார்கள் நாயன்மார்கள் சமயத்துறையினர், சித்தர்கள் சமயங்கடந்த துறையினர் என்று நாராயணன் ஆன்மீகம் என்கிற வார்த்தையை தவிர்க்க முயற்சிக்கிறார். சமயம் கடந்த என்று சொல்லலாமே. இப்பொழுது புலம்பெயர்ந்தவர்களை தாயகம் கடந்த என்று சொல்லுகிறார்கள். அதுபோல இவர்கள் எல்லா சமயங்களுக்கும் அப்பாற்பட்டவர்களாக அவர்களை கொண்டு நிறுத்துகிறார் நாராயணன் அவர்கள். இந்த சித்தர்கள் யாருன்றதுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்றாங்க. சித்துங்கிற வார்த்தையே பலவிதமான விளக்கங்களுக்கு உடையதாக இருக்கிறது. அதுல இப்போ இந்த நாராயணன் அவர்கள் சொல்ற அந்த ஒரு விளக்கத்துல இருந்து நான் இந்த 4 இது சைவத்துல சொல்லக்கூடியது: சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுஜ்யம் அப்படிங்கிறது. இதுல முதல் 3 நிலைகளை பதமுக்தி என்றும் 4வது நிலையினை சித்தி என்றும் சொல்லுகிறார்கள். இந்த சித்தியினை கைவர பெற்றவர்கள் தான் சித்தர்கள் என்று ஒரு விளக்கம் சொல்லுகிறார்கள். கிட்டத்தட்ட இது பொருந்துமாறு இருக்கிறதுனால எனக்கு இது பொருத்தமானதாக தோன்றியது. அதை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுஜ்யம் இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நான் வழக்கமாக என்னுடைய மாணவர்களிடம் சொல்லுகிறது, இப்போ இந்திய துணைக்கண்டத்துல நாம் வாக்காளர்களாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கு 18 வயது பூர்த்தியாகி இருக்க வேண்டும், இங்கே பிறந்தவர்களாக இருக்க வேண்டும், இந்த குடியுரிமை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் இருக்கிறது. இந்த குடியுரிமையும் 18 வயதும் நிறைய பெற்றிருந்தால் நாம் வாக்களிக்கலாம், ஒரு வாக்காளர். அதுதான் சாலோக்கியம், இறை உலகில் வாழும் நிலை, ஒரு வாக்காளராக இருப்பது, அந்த நிலை. சாமீபியம் என்பது இறைவனுக்கு அருகில் வாழும் நிலை. இது நிர்வாகத்திற்குள்ளே ஒரு வாக்காளர் நுழைவதற்கான ஒரு இடம். அது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நின்று தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்ற ஒரு நிலை. அந்த நிலை சாமீபியம். அப்பொழுது ஒரு பாராளுமன்ற நிர்வாக குழு என்கிற அந்த அவைக்குள்ளே இறைவனுக்கு அருகிலே, அதாவது தலைமை அமைச்சருக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு நிலை வரும். இது சாமீபியம். இங்கு இறைவனை நான் பிரதம அமைச்சராக கற்பிதம் செய்து கொள்ளுகிறேன். அடுத்ததாக சாரூபியம் என்பது இறைவனின் வடிவத்தை பெறக்கூடிய நிலை. இது ஒரு எம்பி, பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் அமைச்சர் பதவி பெறுகிற ஒரு நிலை. ஒரு அமைச்சராக அவர் வருகிற பொழுது அவரும் அந்த நிர்வாகம் செய்கிறவராக மாறுகிறார். ஆனால் இன்னும் இவருக்கு மேலே ஒரு அமைச்சர் இருக்கிறார், அவர்தான் தலைமையானவர். இவர் அமைச்சருடைய வடிவம் பெற்றவராக, இவருக்கும் சில அதிகாரங்கள் கைவரப்பட்டவராக இவர் இருக்கிறார். இந்த நிலை சாரூபியம். இந்த 3 நிலைகளுமே பாராட்டத்தக்க, வேண்டத்தக்க நிலைகள் தான். ஆனால் இவை பதமுக்தி நிலைகள். 4வது நிலை சாயுஜ்யம். அந்த நிலை இறைவனோடு ஒன்று இணைந்து நிற்கின்ற ஒரு நிலை, தானே பிரதமராக மாறுகிற ஒரு நிலை. இதற்கு பிரதமராக மாறுவதற்கு அவர் வாக்காளராக இருக்க வேண்டும், அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும், அவர் அமைச்சர்களிலே ஒருவராகவும் இருக்கிறார். அப்ப இந்த 3மாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, இறைவனோடு கலந்து நிற்கிற ஒரு நிலை, அது சாயுஜ்யம். சித்தர்கள்
அவர்களுடைய கோட்பாட்டிலே அவர்கள் சொல்லுகிறார்கள், இறைவன் என்பவன் எங்கோ இருப்பவன் அல்ல. இறைவன் என்பவனை நாடி நீங்கள் செல்ல வேண்டாம். இறைவன் நீங்களே. இறைவன் என்பது நீங்கள் தான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப இறைவனாகவே இருக்கிற ஒரு நிலைதான் சித்த நிலை. அது சித்தர்கள் பெற்று அறிந்து விட்டார்கள். நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். நீங்கள் இறைவன், நீங்கள் இறைநிலைக்கு உயரலாம் என்பதனை அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். இப்ப சித்து நிலை என்பது எல்லாருக்கும் கைவருகிற ஒரு நிலை கிடையாது. அதனால்தான் சித்த நிலையை எல்லாராலும் எடுத்துக்கொள்ள முடியவில்லை அல்லது பின்பற்ற முடியவில்லை. இறைவனை நம்புகிறவர்கள் எல்லோருக்கும் எளிமையான ஒரு முறையாக இருப்பது என்றால் அது பக்தி நெறி என்பதுதான். இந்த பக்தி நெறி என்பது கண்ணார காண்கின்ற ஒரு வடிவத்தினை வழிபடுவதற்கு மிக எளிமையாக மனதை ஒருங்கிணைத்துக் கொள்ள முடியும் என்கிறதுனால் உண்டாகின்றது. அப்ப அந்த உருவ வழிபாடு இங்கு அவசியமாகின்றது பக்தி நெறியிலே. அப்ப பக்தி நெறியில உருவத்தை பார்க்கிற பொழுது அந்த உருவத்தை போற்றி பாடுக, அந்த உருவத்தினுடைய உருவம் என்று நாம் நிர்ணயிக்கின்ற அந்த உருவத்தினுடைய அழகினை பாடுவது, அந்த உருவத்தினுடைய ஆயுதங்களை பாடுவது, அந்த உருவத்தினுடைய வாகனங்களை, அந்த உருவத்தினுடைய செயல்பாடுகளை பாடுவது என்பதாக புகழ்ந்து பாடுவதாக தோத்திர பாடல்கள் இருந்தால் அது இன்னும் எளிமையாக அவர்களுக்கு மனதோடு ஒன்றி நின்று வாழ்த்த முடிகிறது, இறைவனை வணங்க முடிகிறது. அப்படி தோத்திரம் வருகிற பொழுது, இறைவனை வணங்குகிற பொழுது அந்த உருவம் இருக்கிற இடம் முதன்மையானதாக மாறுகிறது. திருமேனி, அந்த திருமேனியுடைய அருட்செயல்கள் முதன்மையானவைகளாக மாறுகின்றன. அந்த அருட்செயல்களையும் உடைய அந்த திருமேனி இருக்கக்கூடிய அந்த திருக்கோயில் புகழ்பெற்றதாக இருக்கிறது. அந்த திருக்கோயில் உடைய அந்த தலம் திருத்தலமாக புகழ் பெறுகிறது. அப்ப இது எல்லாம் உருவ வழிபாட்டினுடைய ஒரு பாதிப்புகள் அல்லது உருவ வழிபாட்டினுடைய இயல்புகள் என்று சொல்லலாம். உருவ வழிபாடு இருந்தால் அவர்கள் அருட்செயல்களை போற்றி பாடி மனதிலே ஒருங்கிணைத்துக் கொள்வார்கள். திருமேனியினை கண்ணார கண்டு அதனை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாவார்கள். கோயில்களை நாடி சென்று தலங்களுக்கு யாத்திரையாக சென்று தலங்களை குறித்து வைத்துக் கொண்டு குறித்த நாளிலே இந்த நாளிலே இந்த தலத்தினை போய் தரிசிப்பது என்பதெல்லாம் அவர்கள் கிருத்தியமாக செய்வதற்கெல்லாம் ஒரு வழிவகை இருப்பதனாலே இது அவர்களை கவரக்கூடியதாக இருக்கிறது. பக்தி நெறி என்பது மக்களுக்கு எளிமையாக கவரக்கூடியதாக இருக்கிறது. இந்த பக்தி நெறியினை புகட்டுவதற்காக புராணங்கள் எல்லாம் வளர்கின்றன. இந்த இடத்துல இப்ப சேலம் பக்கத்துல அயோத்தியா பட்டினம் என்கிற ஒரு ஊர் இருக்கிறது. அங்க அருகிலே மாசிநாயக்கன் என்கிற ஒரு நாயக்க பிரதிநிதி வாழ்ந்திருக்கிறார். அவருடைய காலத்துல அவர் ஒரு ஊரினை உருவாக்கி இருக்கிறார். அந்த ஊருக்கு மாசிநாயக்கன் பட்டி என்று பெயர் வருகிறது. அந்த மாசிநாயக்கன் என்ன பண்ணுகிறார், அவர் ஒரு பெருமாள் பக்தர் என்கிற காரணத்தினால அருகிலே ஒரு பெருமாள் கோயில் ஒன்றை உருவாக்குகிறார். அந்த பெருமாள் கோயில்ல ராமருடைய சிலையினை அவர் வைக்க நினைக்கிறார். ராம பட்டாபிஷேக காட்சி சீதையோடும் லட்சுமணனோடும் அனுமனோடும் இருக்கக்கூடிய அந்த காட்சி அங்கு வைக்கப்படுகிறது. அது சிலையாக வைக்கப்படுகிறது. ஒரு உருவ வழிபாடு தோன்றுகிறது. அந்த இடத்திற்கு அவர் அயோத்தியா பட்டணம் என்று ராமனுடைய தலைநகரத்தினுடைய பெயரை வைக்கிறார். இப்ப அயோத்தியா பட்டணம் இதுக்கு என்ன தொடர்பு, இங்க எப்படி திடீர்னு அயோத்தி வந்தது அப்படின்னு கேட்டா அடுத்து அதுல இருந்து ஒரு கதை ஒன்று உருவாகிறது. அனுமன், ராமர், சீதா, லட்சுமணர் எல்லோரும் போரிலே வெற்றி பெற்று புஷ்பக விமானத்திலே கிளம்பி அயோத்தி செல்லுகிற வழியிலே இங்கு நின்று தேநீர் அருந்து விட்டு சென்றார்கள் அப்படின்னு ஒரு புராண கதை ஒன்று வடிவமைக்கப்படுகிறது. அந்த இருந்த தலம்தான் இந்த இடம் என்று அதற்கு ஒரு புராணம் கட்டமைக்கப்படும். இப்படித்தான் ஒவ்வொரு கோயில்களும் இப்பொழுது எங்கேயாவது 5 பாறைகள் இருந்தால் 5 குகைகள் இருந்தால் அது மகாபாரதத்தோடு இணைக்கப்பட்டுவிடும். பாண்டவர்களுடைய மகாபாரத பாண்டவர்கள் இங்கு வந்தார்கள், ஒரு பெரிய பாறை மாமல்லபுரத்துல நிற்கிறது, அது பீமன் பாறை என்று சொல்லப்பட்டுவிடும்.
அது போன்ற புராணங்களினுடைய கிளை கதைகள் புராணங்கள்ல சேர்க்கப்பட்டு சேர்க்கப்பட்டு புராணங்கள் உருவாகின்றன. அதை அந்த மக்கள் மிக எளிமையாக நம்புகிறார்கள். ராமர் நின்று பார்த்த ராமர் பாதம் ராமேஸ்வரத்திலே இந்த இடத்துல ராமர் பாதம் இருக்கிறது என்று அந்த இடத்துல வழிபடுகிறதற்கு அது உருவமாகவும் தென்படுகிறது. அந்த புராண கதையும் அதோடு இணைக்கப்படுகிறது. அது அவர்களுடைய நம்பிக்கையினை இறைவன் மீதான ஒரு நம்பிக்கையினை உண்டாக்குகிறது. அதற்கு பிறகு அதற்கென்று சில சடங்கு முறைகளை அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்று சடங்கு முறைகள் வருகின்றன. இவைகள் எல்லாம் இந்த பக்தி நெறியிலே இருப்பவர்கள் பின்பற்ற ஏதுவாக இருக்கின்றன. இதிலிருந்து மாறுபட்டு இறைவன் என்பவன் ஒரு கருத்து வடிவமானவன், அவன் ஒரு முழுமையானவன், அவன் ஒரு பூரணமானவன் என்று சொல்லுகிற சித்தர்களுடைய வழிபாட்டு முறை, அவனை நீங்கள் உங்கள் உடலுக்குள்ளேயே நீங்கள் தரிசித்துக் கொள்ளலாம், உங்களுக்குள்ளேயே அவன் இருக்கிறான், நீங்களே இறைநிலையை அடையலாம் என்கிற நிலை இந்த சித்தர்களுக்கு கைவந்த நிலையாக இருந்தாலும் பொதுமக்களால் பின்பற்ற இயலாத ஒரு நிலையாக இருக்கிறது. இந்த உருவங்களை அவர்கள் உண்மையானதாக நம்புகிறார்கள், இறைவன் அங்கு இருப்பதாக நம்புகிறார்கள், அப்படி இறைவனை கண்ணார காண்பதாக நம்புகிறார்கள். அப்படி செய்கின்ற நிறைய கதைகள் வருகிறது. அந்த கதையில ஒரு உச்சம் என்று சொல்லலாம் என்றால் அது கண்ணப்பருடைய கதையை சொல்லலாம் என்று சொல்கிறார்கள். கண்ணப்பருடைய கதையிலே அங்கு கல்லிலே சிவலிங்கத்திலிருந்து, சிவலிங்கம் என்பது முகமற்ற கைகால்களற்ற ஒரு கல் வடிவம் மட்டுமே. ஆனால் அந்த கல்லிலே சிவபெருமானுடைய கண் தெரிகிறது கண்ணப்பனுக்கு. அந்த கண்ணிலே வடிகின்ற ரத்தம் தெரிகிறது. அப்ப அவன் உண்மையிலேயே ரத்தம் வருவதாக நம்புகிறான். தன்னுடைய கண்ணை எடுத்து அந்த சிலைக்கு, அந்த கண்ணுக்கு வைத்து அப்புகிறான். அங்கு ரத்தம் நிற்கிறது, மற்றொரு கண்ணிலிருந்து ரத்தம் புறப்படுகிறது. இந்த கதை அந்த சடங்கின் மீது மக்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையினுடைய உச்சம், இந்த பக்தி நெறியினுடைய உச்சம் என்று இந்த கண்ணப்பருடைய கதையினை சொல்லலாம். இப்படி எளிமையாக இருக்கின்ற மக்களால் கண்டு போற்றி பின்பற்றக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த வழிபாட்டு முறையினை ஏன் சித்தர்கள் மறுதலிக்க வேண்டும் என்று பார்த்தால் அதற்கு சில காரணங்கள் சித்தர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப இந்த புராணங்கள்ல சொல்ற கதைகளை தோத்திர பாடல்கள் வருதுன்னு சொன்னோம். அந்த சிவபெருமான் உருவத்தை வைத்து தோத்திர பாடல்கள் வருதுன்னு சொன்னோம். இது தேவார அருணாச்சலம் அறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, புராணங்கள் வழி உள்ளத்தில் பதிந்து விட்ட சிவபெருமான் தோற்றமே தேவார கவிஞர்களுக்கு பெரிதும் முன் நின்றது. இந்த தேவார கவிஞர்கள் என்பவர்கள் மூவர், ஞான சம்பந்தர், சுந்தரர், நாவுக்கரசர் என்கிற மூவர். இவர்கள் பாடுகிறதெல்லாம் சிவனுடைய வடிவத்தை, சிவனுடைய அருட்செயல்களை, இவற்றைத்தான் பாடுகிறார்கள். இருந்தாலும் இதுல ஒரு தேய்நிலை இருப்பதையும் காண முடிகிறது. ஞான சம்பந்தருடைய பாடல்கள்ல மிக அதிகமாக இந்த உருவம் பற்றிய, அருட்செயல்கள் பற்றிய குறிப்பு வருகிறது என்றால் அது படிப்படியாக குறைந்து, சுந்தரரிடமிருந்து சற்று குறைந்து, நாவுக்கரசரிடம் இன்னும் சற்று குறைந்து, மணிவாசகரிடம் இன்னும் சற்று குறைந்து என்று குறைந்து கொண்டே வருகிறது. மணிவாசகரை அவர்கள் சைவத்திலேயே சொல்லுகிற பொழுது கூட அவர் ஞானமாகி என்று சொல்லுகிறார்கள். இந்த ஞான மார்க்கம் என்பதுதான் சித்த வழிபாட்டோடு இணைகிற ஒரு மார்க்கமாக, சித்த வழிபாட்டுக்கு பக்கத்திலே வருகிற ஒரு மார்க்கமாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இப்ப நீங்க இந்த வழிபாட்டு முறைகளை பாத்தீங்க அப்படின்னா, குலசேகர ஆழ்வாருடைய 4000 திவ்ய பிரபந்தத்துல அவர் இந்த திருவரங்கத்துல இருக்கக்கூடிய பெருமாளை சென்று வணங்குவதை பற்றி பாடுகிற பாடல்கள், இருளிரிய சுடர்மணிகள் இணைக்கும் நெற்றி என்று தொடங்குகிற அந்த பாசுரத்துல ஒவ்வொரு பாசுரத்திலும் அவர் இப்படித்தான் முடிப்பார். அந்த காலத்துல வழிபாடு முறைகள் செய்கிற பக்தர்கள் நேரடியாக இறை உருவத்தோடு தங்களை தொடர்பு கொள்ள முடிந்திருக்கின்றது. அத்தகைய ஒரு காலகட்டத்தில் தான் குலசேகர ஆழ்வாருடைய தோத்திர பாடல்கள் அமைகின்றன. அவர் கருமணியை கோமலத்தை கண்டுகொண்டு என் கண்ணினைகள் என்று கொலோ கழிக்கும் நாளே உருவத்தை பார்ப்பதை பற்றி பேசுகிறார். மாயோனை மனத்தூணே பற்றி நின்று என் வாயார என்று கொலோ வாழ்த்தும் நாளே தோத்திர பாடல்கள் பாடுவதை பற்றி, அங்கே இறை முன்பாக நின்று தோத்திர பாடல்கள் பாடுவதை பற்றி பேசுகிறார். இன்றைய வழிபாட்டு முறைகளிலே நீங்கள் கோயிலுக்கு போகலாம்,
கண்ணார காணலாம். ஆனால் நீங்கள் வாய் திறந்து தோத்திர பாடல் பாடுவதற்கு அனுமதி இருக்கிறதா என்பதனை யோசித்து பார்க்க வேண்டும். அதனை சொல்வதற்கு, அதனை பாடுவதற்கு அங்கு ஒருவர் இருக்கிறார். அவர்தான் அதனை செய்வார். நாம் அந்த தோத்திர பாடல் பாடுவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டோம். பெரும்பாலான கோயில்களில் அனுமதிக்கப்படுவது இல்லை. அடுத்து, அம்மான் தன் அடியினை கீழ் அலர்கள் இட்டு அங்கு அடியவரோடு என்றுகளோ அணுகும் நாளே என்கிறார். இறைவனுடைய பாதங்களிலே பூக்களை இட்டு வழிபடக்கூடிய ஒரு உரிமையும் இந்த பக்தர்களுக்கு இருந்த ஒரு காலகட்டம். இன்றைக்கு நேரடியாக பக்தன் போய் பூசை செய்ய முடியாது. கோவினை நாவுற வழுத்தி எந்தன் கைகள் பொய்மலர் தூ என்றுகளோ கூப்பும் நாளே. மலர்களை தூவி நாவுற வழுத்தி, அதானே அபிஷேகம், அதானே ஆராதனை, அதானே அர்ச்சனை, அதனை பக்தனே செய்து கொள்ளுகிற ஒரு நாள். குலசேகர ஆழ்வார் என்பவர் ஒரு சத்திரியர் என்று சொல்லப்படுகிறார். அவர் ஒரு பார்ப்பனர் அல்ல. அவர் அங்கு போய் நின்று என்னால் இதை செய்ய முடியும், இதை எப்பொழுது நான் செய்வேனோ என்று அவர் பாடுகிறார். இந்த பாசுரத்தினுடைய ஒவ்வொரு ஈற்றடியும் இப்படித்தான் அதுல போய் முடிகிறது. ஆனால் இந்த நிலை மாறி இடைத்தரகர்கள் வந்து விட்டார்கள். பக்தி நெறியை அதனால் சித்தர்கள் கண்டிக்கின்றார்கள். இறைவனுக்கும் பக்தர்களுக்கும் தோன்றிவிட்ட இந்த இடைத்தரகர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த நினைக்கிறார்களே தவிர பக்தனுடைய மன அந்த அமைதியினை அல்லது அவன் இறைநிலைக்கு உய்வதை பற்றி அவர்கள் யோசிப்பதில்லை. அவர்கள் பக்தி நிறையை ஒரு டெக்னாலஜியாக, ஒரு தொழில்நுட்ப துறையாக அவர்கள் மாற்றிவிட்டார்கள். இதை இப்படி செய்யணும், இதுக்கு அடுத்து இது செய்யணும், இதுக்கு அடுத்து இது செய்யணும் என்கிற ஒரு டெக்னாலஜிக்கல் மெத்தடாக அதனை மாற்றிவிட்டார்கள். வழிபடுகிற முறை என்பது பக்தர்களுக்கு முற்றிலும் தெரியாது. எதை எப்பொழுது எப்படி இறைவனை வணங்குவது என்பதன எங்களுக்குத்தான் தெரியும் என்று அவர்கள் பக்தர்களை நம்ப வைத்திருக்கிறார்கள். அப்படி நம்ப வைக்கின்ற பொழுது பக்தர்கள் எப்பொழுதாவது முயன்று தாங்களே வழிபாடு செய்ய முயன்றால் அது முறை தவறி செய்கின்ற வழிபாடு தீங்கு பயக்கும். அதாவது நன்மை வேண்டி செய்யப்படுகிறது வழிபாடு, அது நன்மை தராமல் போகும் என்பது ஒரு நிலை. நன்மை தராமல் போனாலும் பரவாயில்லை, இது உனக்கு தீங்கினை ஏற்படுத்தும் என்று அவர்கள் அச்சுறுத்துகிறார்கள். இப்படி அச்சுறுத்துகிற இந்த இடைத்தரகர்களுடைய செயல்தான் சித்தர்களுடைய பாடல்களிலே கண்டிக்கப்படுகின்றது. சித்தர்கள் சடங்குகளை கண்டிக்கின்றார்கள். அதற்கான காரணம் என்பது இந்த சடங்குகள் வெற்று சடங்குகளாக மாறி இருக்கின்றன. சடங்குகள் என்பது இப்பொழுது ஒரு நாடகம் போன்று, இதற்கடுத்து இது, இதற்கடுத்து இது, இதற்கடுத்து இது என்று ஒரு நாடகம் போன்று அமைந்திருக்கின்றது. இதனை செய்வதில் ஒரு இறை வழிபாட்டு தன்மை என்பது இல்லாமல் வெற்று சடங்காக அது இருக்கின்றது என்பதனாலே அவர்கள் கண்டிக்கிறார்கள். இந்த சடங்குகளை செய்வது ஒரு சாமானியனுக்கு இல்லை, அதற்கு மிகுந்த பொருட்செலவுடையதாக இருக்கிறது. ஒரு சடங்கு என்பதனுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே போவதாக இருக்கிறது. முந்தைய எல்லாம் இரவிலே ஒரு ஹோமம் மட்டும் செய்துவிட்டு புதுமனை விழா நடத்துவார்கள். இப்பொழுது இரவு முழுவதும் செய்வதற்கு ஒரு ஹோமம், அதற்கு பிறகு கணபதி ஹோமம், அதற்கு பிறகு என்று பல ஹோமங்கள் அதோடு ஒருங்கிணைத்து சேர்த்து சடங்குகளுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போகின்றது. இந்த இடைத்தரகர்கள் எல்லோரையும் ஒன்றே போல நடத்துவதில்லை. பணமுடையவர்களை, பகட்டுடையவர்களை, பதவி உடையவர்களை அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை இறைவனுக்கு அருகிலே அழைத்து செல்வதாக, இறை உருவங்களுக்கு அருகிலே அழைத்து செல்பவர்களாக இருக்கிறார்கள். முதல் வரிசையிலே உட்கார்ந்து இருந்தால் 50,000 ரூபாய் டிக்கெட், பின் வரிசையிலே இருந்தால் 5,000 ரூபாய் டிக்கெட் என்று சடங்கு முறைகளிலே கலந்து கொள்ளுகிற பக்தர்களுக்கு கட்டண சீட்டுகள் விதிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். இந்த அன்பும் இறைவன் மீது பக்தியும் உடைய பக்தர்கள் வருகின்ற பொழுது, பணமற்றவர்கள், பகட்டற்றவர்கள், பதவியற்றவர்கள் வருகின்ற பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு வெளியிலே நிறுத்தப்படுகின்றனர். இந்த நிலை அல்ல, அன்றைக்கும் இருந்திருக்கின்றது. அதனைத்தான் சித்தர்கள் கண்டிக்கின்றார்கள். சித்தர்கள் சடங்குகளை கண்டிப்பதற்கான காரணமாக அது அமைகின்றது. சித்தர்கள் சாதி வேறுபாடுகளை கண்டிக்கிறார்கள்.
கண்டிக்கிறார்கள், சடங்கு ஆச்சாரங்களை கண்டிக்கிறார்கள், சமய குழுக்களிடமும் பணக்காரர்களிடமும் அகப்பட்டு சாரம் இழந்து போன சமயம். இப்ப சடங்கு சாரம் இழந்து போனது இல்ல, அந்த சமயமே சாரம் இழந்து போனதாக, நமக்கு ஏற்ப தனக்கு ஏற்ப வளைத்துக் கொள்ளப்பட்டதாக மாறிவிட்டதனை இவர்கள் அந்த சமயத்தை தான் எதிர்க்கிறார்கள் என்று தானா கணபதி அவர்களுடைய குறிப்பிலே அவர் எடுத்து காட்டுகிறார். சித்தர்களுடைய இறை வழிபாட்டு நிறை வேத நெறிக்கு எதிரானதாக இருப்பதற்கும் அதுதான் காரணம். வேத நெறி என்பது சடங்குகளை ஊக்குவிக்கிறது, தல வழிபாட்டினை ஆதரிக்கின்றது. சித்தர்களுக்கு புனிதமானது என்று எதுவுமே கிடையாது. சித்தர்களுடைய இறை வழிபாட்டு முறையில இந்த இடம் புனிதமான இடம், காசிக்கு போங்கள், ராமேஸ்வரத்திற்கு போங்கள் என்று சொல்லுகிற ஒரு பாணி சித்தர்களிடம் கிடையாது. சித்தர்களுக்கு புனித நகரம் இல்லை, புனிதமான மடங்கள், சித்த மடங்கள், இந்த இடத்துல போய் பயிற்சி பெற்றால் அடுத்த சித்தராக மாறிவிடலாம் என்கிற மாதிரியான மடங்கள் எதுவும் சித்தர்களுக்கு கிடையாது. இந்த மாதிரி திருநீர் பூசிக்கொள்ள வேண்டும், இந்த மாதிரி நாமம் அணிந்து கொள்ள வேண்டும், இந்த மாதிரி ஒற்றை சிந்தூர பொட்டு வைத்துக் கொள்ள வேண்டும், 2 பக்க கண்ண பொட்டுகளிலே சந்தனம் தடவி கொள்ள வேண்டும் என்பது போன்ற சமய அடையாளங்கள், உடலிலே ருத்ராக்கம் அணிந்து கொள்ள வேண்டும் என்பது போல சமய அடையாளங்கள் எதையும் சித்தர்கள் கூறுவது கிடையாது. எதுவும் கிடையாது. சித்தர்களுக்கு புனிதமானது என்று எதுவும் கிடையாது. இதுதான் சித்தர்களுடைய தனித்தன்மை என்று சொல்லலாம் என்கிறார் தானா கணபதி அவர்கள். சித்தர்கள் முன்வைக்கிற ஒரு நிலை எதிர் நிலை, அதே நேரத்தில் இயைந்து இருக்கின்ற ஒரு நிலை. ஆண் பெண், அதை எப்படி ஆண் பெண் என்று சொல்லலாம், அதை சிவம் சக்தி என்று சைவத்துல விளக்கம் தரலாம், அல்லது கிருஷ்ணன் ராதை என்று வைணவத்துல விளக்கம் தரலாம், சூன்யதம் கருணை அப்படின்னு மகாயான புத்த மதத்துல விளக்கம் சொல்லலாம், பிரக்னி உபாயம் என்று புத்த மதத்துல விளக்கம் சொல்லலாம், இன் யாங் என்று சீனர்கள் சொல்லலாம். அதாவது 2 இருக்கிறது, இரண்டும் இணைந்து இருக்கிறது என்பதுதான் சித்தர்களுடைய நிலை. இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான், மனிதன் என்று ஒருவன் இருக்கிறான், இருவரும் இணைந்து இருக்கிறார்கள். இறைவனுக்குள்ளே மனிதத்தன்மை, மனிதனுக்குள்ளே இறைத்தன்மை, இரண்டும் ஒன்று கலந்துதான் இருக்கிறது என்றும் எல்லாம் என்னிடமே இருக்கிறது. அண்டத்தில் உள்ளது, அண்டம் என்பது இங்கே பிரபஞ்சம், யூனிவர்ஸ், இறைத்தன்மை, இறைநிலை. இந்த இறைநிலை கூறுகள் அண்டத்திலே என்னவெல்லாம் இருக்கின்றனவோ அதெல்லாம் இந்த பிண்டத்திலே, இந்த உடம்பிலேயும் இருக்கின்றன என்பது அவர்களுடைய கருத்தாக முன்வைக்கப்படுகின்றது. அதற்கான சில பாடல்கள், சித்தர்களுடைய பாடல்கள், ஒரு ஓகோகோ அவள் முகத்தை பார்க்கும் போது பெருக்கமுடன் முன் பார்த்தால் புருட ரூபம், புத்திரனை பின் பார்த்தால் பெண்போல் ரூபம், ஆணும் பெண்ணுமாக கூடிய தன்மை, மண்ணையும் விண்ணையும் கூட்டி பயிர் செய்த மார்க்கத்தை கேளடி ஞான பெண்ணே. மண் என்பது பூமியிலே வாழ்கின்ற மனிதர்கள், விண் என்பது விண்ணிலே இருக்கின்ற இறைநிலை. அதை செய்கின்றார்கள் என்பதற்கான ஒரு சான்றாக அந்த பெயர்கள் அமைந்திருக்கிறது என்று விளக்கம் சொல்லுகிறார்கள். கோரக்கர் அப்படின்னா காமத்தையும் கோபத்தையும் வென்றவர்கள். எவரெல்லாம் காமத்தையும் கோபத்தையும் வென்றார்களோ அவரெல்லாம் கோரக்கர். அப்ப கோரக்கர் என்று ஒரு தனி மனிதரா, ஒரு தனி ஆளுன்னு இல்லை. கோரக்கர் என்பது ஒரு சித்து நிலை, அவ்வளவுதான். அந்த சித்து நிலை பெற்றவர்கள் எல்லோரும் கோரக்கர்கள். அதுபோல மச்சேந்திரர், இந்த இடத்துல மச்சம் அப்படிங்கிறது நம்மளுடைய 5 பொறிகளை குறிக்கின்றது. மச்சம் என்கிற மீன் என்பது நம்மளுடைய 5 பொறிகளை குறிக்கிறது. அந்த 5 பொறிகளை வென்றவர்கள், இந்திரியங்களை வென்றவர்கள், பஞ்சேந்திரியங்களை வென்றவர்கள், அந்த நிலையினை அடைந்தவர்கள் அது மச்சேந்திரர். அதுபோல பட்டினத்தார், நான்லாம் பட்டினத்தார் அப்படின்னாக்கா அவர் காவிரி பூம்பட்டினத்துல இருந்தவர், அதனால பட்டினத்தார், பட்டினத்துக்காரரு, இப்ப மதுரைக்காரன்னு சொல்ற மாதிரி, சென்னைக்காரன்னு சொல்ற மாதிரி பட்டினத்தார்னு சொல்றாங்க அப்படிதான் நினைச்சிருந்தேன். ஆனா இவங்க சொல்றாங்க பட்டியை காப்பவன். அதாவது பட்டி என்பது ஆடு மாடுகள் அடைக்கின்ற இடம். ஒரு ஆடு மாடுகள் அடைக்கின்ற
சொல்லுகிறார்கள். அது ஒரு பட்டினத்தார்ன்றது ஒரு பேர் இல்ல, ஒரு ஆளோட பேர் இல்ல, அது நிறைய பேர் பட்டினத்தார்னு இருந்திருக்காங்க. அதுபோல பாம்பாட்டி சித்தர், இவர் மகுடியோடு பாம்பாட்டி கொண்டிருந்தவர் அல்ல. குண்டலினி என்பதனை பாம்பாக அவர்கள் வர்ணிக்கிறார்கள். அந்த குண்டலினி சக்தியினை அடக்குகின்ற அல்லது அதனை ஆட்டி தனக்கு ஏற்ப அதனை பயன்படுத்திக் கொள்கின்ற திறன் மிகுந்தவர்கள் தான் சித்தர்கள் என்று சொல்றாங்க. அப்ப அந்த பாம்பினை அடக்கி ஆள்பவர் அவர் யாரோ அவர் பாம்பு ஆட்டுபவர், பாம்பாட்டி சித்தர். இதேதான் குதம்பை சித்தர் அப்படிங்கிறது. அன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது முருகன்ட்ட நான் கேட்டேன், சித்தர்கள்ல பெண் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி. பெண் சித்தர்கள் ஏன் இல்லையே அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த புத்தகம் படிக்கின்ற பொழுது ஒரு குறிப்பு கிடைச்சது. குதம்பை சித்தர் என்பவர் ஒரு பெண் சித்தர் என்று அவர்கள் சொல்றாங்க. எப்படி பட்டினத்தார் அப்படிங்கிறவர் ஒருத்தர் இல்லையோ, மச்சேந்திரர், கோரக்கர்ன்றவங்க எல்லாம் ஒருத்தர் இல்லையோ, அது மாதிரி நிறைய குதம்பைகள் இருந்திருக்காங்க. குதம்பை என்பதும் குண்டலினி தான். குதம்பை என்பது காதிலே அணிகிற ஒரு அணிகலன். அது சுருண்டு இருக்கும், பாம்பு சுருண்டு இருப்பது போல அந்த அணிகலனை, அந்த ஆற்றலை அடக்கி காதணி போல அணிந்திருக்கக்கூடிய ஒரு சித்த நிலையை அடைந்த பெண்கள் தான் குதம்பை சித்தர் என்று அழைக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு பத்தியுடன் பெண் ரூபம் கொண்ட சித்து அப்படின்னு போகர் தன்னுடைய பாடல்ல குதம்பையை பற்றி குறிப்பிடுவதை சான்றாக தானா கணபதி அவர்கள் எடுத்துக்காட்டார். அப்புறம் இடைக்காடர். இடைக்காடர் அப்படின்னாக்க இடைக்காடு என்கிற ஊரை சார்ந்தவர் என்று சொல்றாங்க. ஆனா அப்படி இல்லை. புருவ மத்தியில இருக்கக்கூடிய ஒரு ஆக்ஞா சக்கரம், அந்த இடத்துல தன்னுடைய ஆற்றலை புருவ மத்தியில பகிரண்ட ஆன்மாவில் கலந்தவர். இரண்டு புருவங்களும் இரண்டு காடுகள் என்று அந்த இரண்டு காடுகளுக்கு இடையிலே இருக்கக்கூடிய இடத்திலே பகிரண்டத்த ஆன்மாவை கலந்தவர் அப்படின்ற நிலையை அடைந்த சித்தர்களுக்கு இடைக்காடர்கள் என்று பெயர். அதுபோல அலையும் மனத்திற்கு அகப்பேய், அகமாகிய பேய் என்று அதனை விரிக்க வேண்டும். அகத்திலே இருக்கிற பேய் என்ற அர்த்தம் அல்ல, மனமாகிய பேய், அகப்பேய். அகப்பேயை அடக்கிய சித்தன், அந்த நிலையினை அடைந்தவன், மனத்தை அடக்கியவனுக்கு அகப்பேய் சித்தர் என்று பெயர் என்கிறார்கள். அதுபோல கம்பளி சித்தர் என்பவர், கம்பளி என்றது இப்ப சூஃபிகள் பத்தி இன்குலாப் அவர்கள் பேசினார்கள். சூஃப் என்பதற்கு கம்பளி என்று பொருளுடையது என்றும், கம்பளி அணிந்த அந்த நிலையில் இருந்த அறிஞர்கள் சூஃபிக்கள் என்று அழைக்கப்பட்டதாகவும் ஒரு விளக்கம் சொல்லப்படுகிறது. அவர்கள் ஒருவேளை இங்கு வந்திருக்கின்ற பொழுது அவர்கள் கம்பளி சித்தர் என்று அழைக்கப்பட்டிருக்கலாம். அதுபோல குதம்பை சித்தர் போல அழுகண்ணி சித்தர் என்பவரும் அழுகின்ற கண்களை உடைய சித்தர், எதனை கண்டும் இரக்கம் கொண்டு அழுகின்ற கண்களை உடையவர். இவர் ஒருவேளை பெண்ணா இருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. இது தானா கணபதி அவர்கள் சொல்லல. தானா கணபதி அவர்கள் குதம்பை சித்தர் பெண் என்று சொன்னார். அழுகண்ணி சித்தர் என்பவர் ஒருவேளை பெண்ணாக இருக்கலாம். அவர் அழுகண்ணி என்று விழித்து பாடுவது ஒரு சான்றாக இருக்கலாம்னு நான் நினைச்சேன். ஆனா அதுக்கு பிறகு கண்ணம்மா என்று விழித்து பாடுவதை ஒரு சான்றாக இருக்கலாம்னு. ஆனா நிறைய பேர் பெண்பால் பேர்ல விழித்து பாடுகிறதை என்னால காண முடிகிறது. இது பார்க்கலாம். இது ஒரு கருத்து தான், இது ஒரு கருதுகோள் தான். இப்ப உருவ வழிபாடு, அந்த தோத்திர பாடல்கள் சொல்றதெல்லாம் சித்தர்கள் எதிர்த்தார்கள் என்பதற்கு பல பாடல்கள் இருக்கின்றன, கொட்டி கிடக்கின்றன, பல சித்தர்கள் பாடியிருக்கின்றன. இருந்தாலும் நான் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்பதற்காக நல்ல சிறப்பான புகழ்பெற்ற இந்த பாடலை சொல்லுகிறேன். நட்டகல்லை தெய்வம் என்று நாலு புட்பம் சாத்தியே சுற்று வந்து முணமுணன்று சொல்லு மந்திரம் ஏதலா. இதுல 3 நட்டகல் அது தெய்வம் இல்லை என்று சொல்லுகிற பொழுது அங்கு உருவ வழிபாடு மறுக்கப்படுகிறது. 4 புட்பம் சாஸ்தியே என்று சொல்லுகிற பொழுது இங்கு அந்த பூசை என்கிற சடங்கு, அந்த சடங்கு முறை என்பது மறுதளிக்கப்படுகிறது. சுற்றி வந்து முணமுணன்று சொல்லு மந்திரம் என்று சொல்லுகிற பொழுது தோத்திரங்களும் மந்திரங்களும் சொல்வதனால் பயனில்லை என்று தோத்திர முறை என்பது மறுதளிக்கப்படுகிறது. உருவ வழிபாடு, மந்திரம் ஓதுதல், சடங்கு ஆகிய 3ஐயும் மறுக்கக்கூடியதாக இந்த பாடல் அமைகின்றது. நட்டகள் ஏன் பேசாது என்றால், இறைவன் உன்னுள் இருக்கிறான். இறைவனே நீ உன்னுள் இருக்கின்ற பொழுது, நாதன் உள் இருக்கையில்
எப்படி வெளியிலே நீ தேடுகிறாய்ன்னு சொல்றாங்க. அப்போ வெளியிலே உள்ள எனக்கு இருந்தா எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாத என்கிட்ட இறைவன் இருக்காது என்று எதிர்த்து கேள்வி கேட்டால் அதற்கு பதில் சொல்லுகிறார் சிவவாக்கியர். ஏண்டா வச்ச பாத்திரத்துக்கு சுவை தெரியவா போகிறது? சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ? அதுபோல உனக்கு தெரியாமல் இருக்கிறது. நீ தெரிந்து கொண்டால் அதுதான் நீ இறைநிலையை அடைவதற்கு முயற்சி செய்வதற்கான ஆரம்ப நிலை என்பதனை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் சித்தர்கள். திருத்தலம் மறுப்பு என்பதற்கும் சிவவாக்கியருடைய பாடலை எடுத்து சொல்லலாம். கோயிலாவது எதடா, குளங்களாவது எதடா, கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே, கோயிலும் மனத்துளே குளங்களும் மனத்துளே என்று சிவவாக்கியர் பேசுகிறார். திருமந்திரத்துல திருமூலர் அவர்களும் உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய்கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் என்று நம் உடலுக்குள்ளுதான் சீவன் இருக்கிறார். அதனை அறிந்து கொள்வதற்கு கள்ள புலன் ஐந்தையும் நீங்கள் அதிலே பயன்படுத்த வேண்டும். அது ஏமாற்றும் அந்த புலன்கள். அதனால அதனை கள்ள புலன் ஐந்தும் என்று சொல்லி அதுதான் வெளிச்சமாக உனக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை உனக்கு காட்டுவதாக அமையும். அதனை நீ பயன்படுத்தி அறிகின்ற நிலையை அடைவதுதான் சித்து நிலை என்று திருமூலர் அவர்கள் குறிப்பிடுகிறார். இப்ப தான கணபதி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, இப்போ ஒருத்தர் சித்தரா இல்லையா என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் சொல்லுகிற ஒரு அடிப்படையான கூறு, எந்த ஒரு தமிழ் சித்தனும் ஒரு குறிப்பிட்ட தளத்தில் உள்ள கடவுளை அல்லது ஒரு தனிப்பட்ட இஷ்ட தெய்வத்தை போற்றி பாடல்கள் பாடவில்லை. அப்படி ஏதாவது பாடி இருந்தால் அவர் சித்தர் இல்லை என்று முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இப்ப சிவன் என்று குறிப்பிட்டு பாடுகிறார்களே என்று கேள்வி எழுப்பினால், இந்த சிவம் அந்த சிவம் இல்லை. இந்த சிவம் என்பது இறைவனை சுட்டுவதற்காக இவர்கள் வைத்துக் கொண்ட பெயர் தானே தவிர, இந்த சிவம் என்பது காசி விஸ்வநாதனையோ, ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய சிவனையோ, மதுரையில் இருக்கக்கூடிய சிவனையோ குறிப்பிட்டு சொல்லவில்லை என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அவர் அதைத்தான் திருமந்திரத்துல சொல்றாராம், தான் அமர்ந்து ஓரும் தனி தெய்வம் மற்ற இல்லை என்று சொல்கிறார். வேறெங்கும் இல்லை என்கிறார். தனி தெய்வம் மற்ற இல்லை. அதுபோல கண்ட கோயில் தெய்வம் என்று கையெடுப்பதில்லையே என்று கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்குவது இல்லை என்பது தங்களுடைய கொள்கையாக சிவவாக்கியர் பிரகடனம் செய்தார். பாம்பாட்டி சித்தரும் நாட்டுக்கு ஒரு கோயில் கட்டி நாளும் பூசித்தே நாதன் பாதம் காணார்கள் என்று ஆடுவாம்பே. கோயில் கட்டி அங்க போய் தினமும் பூஜை பண்ணேன்னா ஒன்னும் உன்னால சாமியை அடைய முடியாது, சாமியுடைய பாதத்தினை உன்னால் அறிய முடியாது என்று பாம்பாட்டி சித்தர் பாடுவதாக அமைகிறது. அவரும் உருவ வழிபாட்டையும் கோயில் வழிபாடுகளையும் சடங்கு முறைகளையும் அவரும் மறுதளிக்கின்றார். இப்ப பட்டினத்தாருடைய இந்த பாடல் ரொம்ப அழகா விளக்கம் சொல்லியிருந்தாங்க. பேய் போல் திரிந்து பிணம்போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அருந்தி நரி போல் உழன்று நன்மங்கையரை தாய் போல் கருதி தமர் போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி சேய் போல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம் தெரிந்தவரே. இதுக்கு விளக்கம் சொல்லணும்னா சொல்லிக்கொண்டே போகலாம். அவங்க பேய்னா என்ன, பிணம்னா என்ன? பிணம்னா ஐம்புலன்கள்னால அனுபவிக்கின்ற எதனையும் அனுபவிக்காத ஒரு நிலையை உடையவர். அவர் பார்க்கிறார் ஆனால் பார்க்கவில்லை, அவர் கேட்கிறார் ஆனால் கேட்கவில்லை. பிணம் போல, பிணம் எதையும் அறியாது இல்லையா, அதுபோல அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உணவுக்காக ஒன்னும் ஆழ்ந்து இத்தகைய உணவு வேண்டும், இந்த உணவு வேண்டும், கொழுக்கட்டை வைக்கணும், பஞ்சாமிர்தம் வேணும் என்றெல்லாம் சொல்லுகிற ஒரு நெறியெல்லாம் இல்லை. அந்த பிச்சையினை நாய் போல அருந்தி அது நரி போல உழன்று, அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்றாங்க. இப்போ மங்கையர்கள் எல்லா மங்கையர்களையும் தாய் போல கருதி, தமர் போல எல்லாருக்கும் எல்லாரையும் தன்னுடைய உறவினர்களாக கருதி, இப்ப என்னிடம் இறைவன் இருக்கிறான் என்றால், உன்னிடம் இறைவன் இருக்கிறான் என்றால் எல்லாரும்
எல்லாரும் சமம், எல்லாரும் ஒருவருக்கொருவர் சமம், இதுல ஏற்றத்தாழ்வுகள் என்பது இல்லை என்பது அவர்களுடைய கருத்து. அப்ப எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவினர்கள், அமர் போல கருதி செய் போல இருப்பர் கண்டீர் அப்படின்னு சொல்றாரு. இதையேதான் பட்டினத்தாரனுடைய சீடராக சொல்லப்படுகிற பத்திரகிரியார் அவர்களும் இதை சுருக்கி வைத்தது போல, பேய் போல திருந்தி திரிந்து பிணம் போல கிடந்து பெண்ணை தாய் போல நினைத்து தவ முடிப்பது எக்காலம் என்று பாடியிருக்கின்றார். ஏவி சுப்பிரமணியரும் தான கணபதி அவர்களும் சொல்லுகிற இந்த கருத்துக்கள் முக்கியமானவை. சிவவாக்கியரின் பாடல்கள் அவர் காலத்தில் எவை புனிதமாக மதிக்கப்பட்டனவோ அவற்றை எல்லாம் பழித்துரைப்பனவாகவே உள்ளன. தான கணபதி சொல்றார், சிவபாத்திகர் நாத்திகர் இல்லை. அவர் பழிக்கிறார் இல்லையா, கோயிலாவது எதடா, குளங்களாவது எதடா, நட்டகல்லை தெய்வம் என்று பேசுகிறார் இல்லையா. அப்ப அவர் சாமி கும்பிடாதவரா, நாத்திகரா என்றால் அவர் நாத்திகர் இல்லை. அவர் நம்பிக்கை அற்றவரும் இல்லை. அவர் ஒரு அருளாளர், இறையினை இருக்கிறது என்று சொல்பவர், இறையினை வணங்குகின்றவர். அவர் புரட்சிகரமான ஒரு அருளாளர். அவர் சமய வேறுபாடுகளை கடந்தவர். எல்லா சமயங்களும் ஒன்றைத்தான் சொல்லுகின்றன, ஒன்றுக்குள்ளேதான் போய் முடிகின்றன என்பதிலே ஆழ்ந்த நம்பிக்கையுடையவர். சமயங்களின் ஒருமையை நம்புகிறார். அவருடைய பாடல்கள்ல என்ன ஒண்ணுன்னா, அதிரடியாக அவர் பேசுகிறார். அழகாக மயக்குவது போன்ற சொற்களை எல்லாம் அவர் பயன்படுத்துவதில்லை. அவர் பட்டென்று முடிப்பது போல நளினமற்ற சொற்களை அவருடைய பாடல்கள்ல பயன்படுத்துகிறார். அதனால அவர் புரட்சிகரமானவர். அப்ப அவர் அருளாளர் தான். ஏனென்றால் அவர் இறைநிலையை வலியுறுத்துபவராகவே இருக்கிறார். அதனால அவர் அருளாளர் என்று கணபதி அவர்கள் விளக்குகிறார். ஆனா இப்ப இறை வழிபாடு அப்படிங்கிறது சித்தர்கள் உருவ வழிபாடு இல்லைங்கிறாங்க, சடங்கு செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க, கோயில்களுக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்றாங்க என்றெல்லாம் இருக்கின்ற பொழுது, இப்ப சித்தர்களுடைய கதைகள் நம்மிடையே உழவுகின்ற பல கதைகள்ல சித்தர்கள் உருவ வழிபாட்டை ஆதரிப்பவர்களாக இருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது. இப்ப பழனி மலையில இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி மூலவர் சிலை என்பது போகர் என்கிற ஒரு சித்தரால் 9 விதமான நஞ்சுகளை பயன்படுத்தி செய்யப்பட்டது என்று ஒரு தொடர்ந்து நம்பப்படுகிற ஒரு கதை சொல்லப்படுகிறது. அதுபோல கருவூர் சித்தர் என்கிற ஒரு சித்தர், அவருடைய பாடல்கள் 12 திருமுறைகளிலே இடம்பெற்றிருக்கின்றன. அவர் தஞ்சை பெரிய கோயிலையும் ராஜேந்திர சோழன் கட்டிய கோயிலையும் அவர் பாடியிருக்கிறார். இப்ப தானா கணபதி சொல்லுகிற இது பிரகாரம் பார்த்தாவே இவர் சித்தர் என்கிற ஒரு நிலையிலிருந்து நாம் விலக்கி விடலாம். ஆனா அந்த கருவூர் சித்தர் என்பவர் தஞ்சை பெரிய கோயிலுடைய சிலை நிர்மாணத்தின் பொழுது தன்னுடைய தாம்பூல எச்சிலை பயன்படுத்தி அந்த சிலையினை நேர்பட நிறுவுவதற்கு உதவி செய்தார் என்கிற ஒரு கதை, அதாவது உருவ வழிபாட்டுக்கு சித்தர்கள் ஆதரவாக இருந்தார்கள் என்கிறது இருக்கிறது. இதை பற்றி நான் நண்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அவர்கள் சொன்னார்கள், போகருடைய பாடலிலோ அல்லது மற்ற சித்தர்களுடைய பாடல்களிலோ உருவ வழிபாட்டை ஆதரிக்கின்ற செய்திகள் பாடல்களில் இடம்பெறவில்லை. அவர்களை பற்றிய பிற்கால கதைகளிலே அவை சேர்க்கப்பட்டு சித்தர்கள் மக்களிடம் போகின்ற பொழுது அவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப சித்தர்களுடைய சமாதி இருக்கிற இடங்கள் எல்லாம் அருள் நிறைந்த கோயில்களாக வழிபாடு செய்யப்படுகின்றனவே என்று ஒரு கேள்வி எழுப்பிய பொழுது, இதுவும் சித்தர்களுக்கு ஒரு பெருமை வருகிற பொழுது, சித்தர்களுடைய வழிபாட்டு முறை சிறந்தது என்று மக்களால் அறியப்படுகிற பொழுது, மக்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்காக, மக்களை தங்களுடைய கோயில்களுக்கு நோக்கி இழுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பிற்கால செருகல் தான் என்று சித்தர் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப இந்த திருவனந்தபுரத்துல இருக்க பத்மநாப சுவாமி கோயிலுக்குள்ளே அகஸ்தியருடைய சமாதி இருக்கிறது. திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயிலுக்குள்ளே கொங்கணருடைய சமாதி இருக்கிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே சுந்தரனார் என்கிற ஒரு சித்தருடைய சமாதி இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். மதுரையினுடைய மீனாட்சி அம்மன் கோயில் சுற்று பிரகாரத்திலே ஒரு சித்தர் சந்நிதி இருக்கிறது. அங்கு சிவபெருமான் சித்தராக வீற்றிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். திருவிளையாடல் புராணத்திலே சிவபெருமான் சித்தனாக வந்து செய்த திருவிளையாடல்கள் என்றெல்லாம் இருக்கின்றன. இவைகள் எல்லாம் பிற்காலத்தில் சித்தர்களை தன்மையப்படுத்த
நிலைப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டவை என்று ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. சிதம்பரத்திலே திருமூலருடைய சமாதி, வைத்தீஸ்வரன் கோயிலே தன்வந்திரி, ஏன்னா தன்வந்திரி அங்கே போச்சாதான் அது வைத்தீஸ்வரனா இருக்க முடியும். பொய்யூர் என்கிற இடத்திலே, பொய்கையூர் என்கிற இடத்திலே கோரக்கருடைய சமாதி, மாயவரத்துல குதம்பை சித்தர், திருவண்ணாமலையிலே இடைக்காடர், மதுரை அழகர்கோயிலே ராமதேவர், திருவாரூரிலே கமலமுனி, திருவரங்கத்திலே சட்டமுனி, எட்டுக்குடியிலே வான்மீகர் என்கிற சித்தர், காசியிலே நந்தி தேவர், சங்கரன்கோயிலே பாம்பாட்டி சித்தர். நான் சங்கரன்கோயில பாம்பாட்டி சித்தர்னு இங்க இருக்கவங்க சண்டைக்கு வந்தாங்க. அது மருதமலையில தான் பாம்பாட்டி சித்தர் இருக்கிறார். அப்ப மருதமலையில ஒரு பாம்பாட்டி சித்தர், சங்கரன்கோயில ஒரு பாம்பாட்டி சித்தர்னு வச்சுக்கலாம், அல்லது ரெண்டு இடத்துலயும் அவர் சமாதி இருக்கிறதா வச்சுக்கலாம். பழனி ஆவினன் குடியிலே போகருடைய சமாதி என்று சொல்லுகிறார்கள். நான் பழனி மலை உச்சியிலே அங்க இருக்கக்கூடிய சன்னிதானத்துல தொட்டி பிரகாரத்துலதான் மலை மீதுதான் நான் போகருடைய சமாதி சன்னதியினை பார்த்தேன். போகருடைய சமாதி என்று அங்கு எழுதியிருக்கும். திருப்பரங்குன்றத்திலே மச்சமுனியுடைய சமாதி, ராமேஸ்வரத்திலே பதஞ்சலியினுடைய சமாதி என்கிற இந்த சமாதி பற்றிய சித்தர்களுடைய சமாதியின் மீது கட்டப்பட்ட கோயில்கள் என்பதையெல்லாம் பிற்காலத்துல இந்த தன்மயமாக்குகின்ற முயற்சியினால் வந்தது என்று ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. இந்த கோயில் வழிபாட்டின் இடைத்தரகர்களை எதிர்த்தவர்கள் அப்படின்னு வரலாறுல பார்க்கிற பொழுது சித்தர்களோடு வைத்து நோக்கப்படுவதாக ஒரு சிலரை என்னால் உணர முடிந்தது. அவர்களுடைய பெயர்களை நான் இங்கு கொடுத்திருக்கிறேன். இயேசுநாதர் அவர்கள், புத்தர், வள்ளலார், நாராயணகுரு, பெரியார், வேதாத்ரி மகரிஷி. இங்கே ஆழியாறு என்கிற இடத்திலே அவர் அறிவு திருக்கோயில் என்று ஒரு கோயிலை உற்பத்தி செய்திருக்கிறார். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் வேதாத்ரி மகரிஷியினை பின்பற்றுகிறவர்களுடைய மனவளக்கலை மன்றங்கள் அமைக்கப்பட்டு அந்த இறை வழிபாடு இன்றைக்கு ஒரு பெரிய அளவிலே எடுத்து செல்லப்படுகிறது. ஆனாலும் அது மீண்டும் உருவ வழிபாட்டை நோக்கித்தான் செல்வதாக சடங்குகள், மனவளக்கலை மன்றத்திலே வேதாத்ரி மகரிஷி அவர்கள் முன்னெடுத்த சடங்குகள் வெற்று சடங்குகளாக மாறுவதையும் பார்க்க முடிகின்றது. புத்தருக்கு ஏற்பட்ட அந்த நிலைதான் இவருக்கும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். இறை வழிபாடு, சித்தர் இறை வழிபாடு என்ற தலைப்பிலே சிறிது நேரம் உங்களோடு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. ஏதேனும் ஐயங்கள் இருந்தால் கேளுங்கள், தெரிந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள். சிறப்பு சிறப்பு சிறப்பு, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஏதாவது வினாக்கள் இருந்தா கொஞ்சம் கேட்கலாம். ஐயா வினாக்கள் எதுவும் இல்லைங்களா? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. லட்சுமணன் சார். ஆமா, நியூசிலாந்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க ஐயா. இதுல ஒரு வேடிக்கை பாருங்க. நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். சிஸ்டர்கள் என்று பார்க்கும் பொழுது இது இறை நம்பிக்கை அற்றவர்கள், அவர்கள் நாத்திகர்களோ என்று பேச்சு வழக்கு முறை இருக்குங்களா, அதை முற்றுமாக மறுதளிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். என்றால் அவங்களோட அடிப்படை கொள்கையே இறைவன் வெளியே இல்லை, உள்ளே தேடு என்னும்போது அவங்க எப்படி நாத்திகராக இருக்க முடியும்? அது ஏன் அந்த எண்ணம் நமக்கு மேலிடுகிறது என்றதை கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுங்களா? அவர்கள் நீங்கள் நம்புகிற அல்லது நான் நம்புகிற இறைவனை மறுதளிக்கிறார்கள் என்பதனால் அவர்கள் சொல்லுகிற இறை நிலை என்பது நமக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. நாம் நம்புகிற அல்லது பெரும்பாலான சமயங்கள் நம்புகிற வழிகாட்டுகின்ற இறைவன் என்பவன் விண்ணிலே இருக்கின்றான், அவனுடைய உருவம் இங்கே இருக்கிறது என்று வழிபாடு செய்ய சொல்லுகிறார்கள். அதை மறுதளிக்கின்ற பொழுது அது இறைவனையே மறுதளிக்கிறார்கள் என்று சிலரால் புரிந்து கொள்ளப்படுகிறது என்று சொல்லலாம். சொல்லுங்கய்யா. ஐயா, நான் என்னுடைய ஆய்வு தலைப்பு 11 சித்தர் இலக்கியத்தியல் இயங்கியல் வரலாற்று பகுப்பாய்வு அப்படின்ற தலைப்பு எடுத்திருந்தேன் ஐயா. சரிங்க. அந்த இதுல ஒரு தலைப்பு பாத்தீங்கன்னா அந்த தத்துவம் சார்ந்த ஒரு விஷயத்துல கடவுள் பற்றிய ஒரு கருத்துக்களை எழுதிக்கிறேன் நானு. அந்த கருத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளான்னு ஆசைப்படுறேன் ஐயா. நன்றி. சொல்லுங்க ஐயா. அது கடவுள் என்ற சொல் பாத்தீங்கன்னா கடவுளை வெளியே தேடாதீங்க, உள்ள தேடுங்க. கடவுள் அப்படின்ற ஒரு பொருள் அங்க இருக்குதுங்க ஐயா.
அதே போல வந்து சித்தர்கள் எல்லா சித்தர்களும் சொல்லது என்ன அப்படின்னா, யோக நிலையில தவ நிலையில இருக்கும் பொழுது குண்டலினி மூல ஆற்றல் அப்படின்றது குண்டலினிய சொல்றாங்க. குண்டலினி ஆற்றல் அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்புரகம், அநாகதம், சுத்தி, ஆக்ஞா, இந்த 7 நிலைகள் வந்து உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள், முதுகு தண்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கனெக்ஷன் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா உணர்ந்து பார்க்கணும். சகசாரமல்லும் என்ன செய்யணும், உச்சந்தலை, நெற்றி பொட்டு, இந்த 2 தான் மிக முக்கியமானது. இந்த இதை வந்து பாத்தீங்கன்னா இதை உணர்ந்து பார்க்கணும் அப்படின்றத ஒரு ஃபீல் பண்ண சொல்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நாணமிலா சுரப்பிகளோட தொடர்புடையதாகவும் இருக்குது. அதே போல இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, ஜப்பான்ல வந்து ரெய்கி அப்படின்ற தியானம் அந்த முறை வந்ததுக்கு பிறகுதான் இந்த மூலாதாரங்கள் சித்தர்களுடைய முறைகள் வந்து வெளியே தெரிஞ்சிருக்குது. அதே போல கடவுள் தத்துவம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அன்பே கடவுள். அத சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அன்புதான் கடவுள் அப்படின்றத, அன்பே சிவன், அன்பே சக்தி, அன்பே கடவுள் அப்படின்ற ஒரு எழுத்துக்கள் வந்து அங்க சித்தர் இலக்கியத்துல காணப்படுதுங்கய்யா. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அன்புதான் கடவுள் அப்படின்னா காற்றும் கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காற்றே கடவுள். காற்று எப்படி கடவுளா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இடது கையில் இடது பக்கம் இருக்கக்கூடிய இடது மூக்கில் இடகலை, வலது பக்கம் இருக்கக்கூடிய வலகலை ரெண்டும் சேர்ந்து ஒரே சீரா காற்று சுவாசம் அப்படின்னா அது ஒரு சுழுமுனை அப்படின்னு சொல்றாங்க. அதை வாசி யோகம் என்று சொல்றாங்க. இந்த காற்று எப்படி கடவுளாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது காற்றுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது வந்து மரம். மரம் இல்ல அப்படின்னா காற்று இல்ல. மரம் தான் வந்து ஒரு காற்றை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலையாக இருக்குது. அதையும் வந்து பாத்தீங்கன்னா மரங்களை வகைப்படுத்தும் பொழுது ஆண் மரம், பெண் மரம், அலிமரம் அப்படின்னு சொல்ற. கல்லு அப்படின்னா கூட ஆண்கள், பெண்கள், அலிக்கல். கோள்கள் அப்படின்னா கூட ஆண் கோள், பெண் கோள், அலிகோள். இப்படித்தான் வந்து உலகத்துல எல்லாமே முத்தன்மையில காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அத வந்து என்ன சார், ரவி மதி சுடர் ஆகிய முச்சுடர் அப்படின்னு சொல்றாங்க. ரவி மதி சுடர் முச்சுடர் என்று சொல்றாங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒளியே கடவுள் அப்படின்றத ரொம்ப அதிகமா சொல்றாங்க. ஜோதி அப்படின்ற ஒரு சொல் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சித்தர்களும் எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாக இருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா சொன்னது அப்படின்னா பார்க்கும் பொழுது வள்ளலார் சொல்லியிருக்கிறார், ஜோதியை பத்தி அதிகமா சொல்லியிருக்கிறாரு. அதே போல மற்ற சித்தர்களும் அதிகமா சொல்லியிருக்கிறாங்க. ஜோதி என்பது மூளையுடைய ஆற்றல் தளம் அப்படின்னு சொல்றாங்க. பேரண்டத்தை எப்படி வந்து சித்தரத்துக்குள்ள பாக்குறோம் அப்படின்னா, உச்சிக்கு கீழே உள்ளாவுக்கு மேலே வைத்த விளக்கு எரிகிறடி அப்படின்ற ஒரு சொல்லடை வந்து சித்தர் இலக்கிய பாடல்ல இருக்குங்கய்யா. உச்சிக்கு கீழே உள்ளாவுக்கு மேலே வைத்த விளக்கு எரிகிறடி அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து கடவுள் அப்படின்றாங்க. ஒருவரே கடவுள். கடவுள் வந்து இந்த உலகம் முழுவதுக்கும் ஒருத்தர் தான் கடவுள் இருக்க முடியும், பல கடவுள் இருக்க முடியாது அப்படின்ற சித்தர்களுடைய கான்செப்ட். ஒருமைப்படுத்துதல் இருந்தாலும் மனிதர்கள் எல்லாமே சமத்துவமாக பார்க்கணும், மனிதர்களை சகோதரர்களாக பார்க்கணும், எல்லாரும் ஒரு சகோதர சகோதரிகளாக பார்க்கணும் அப்படின்னு வருது. நீங்க சொல்லிட்டு இருக்கக்கூடியதுக்கு எதாவது எதிராக நான் ஏதாவது சொன்னா? இல்லைங்க அதான் இல்லைங்கய்யா. அடுத்து அறிவே ஒரு முடிச்சிடுறேங்கய்யா. அறிவே கடவுள் அப்படின்னு அந்த ஒரு கான்செப்ட்லயும் கடவுள் சொல்றாங்க. அதே போல அம்மையப்பனே கடவுள் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லயும் சொல்லியிருக்காங்க. இத்தனை கான்செப்ட்லயுமே கடவுளை சொல்லிட்டு இப்ப நிறைய கடவுள் சொல்லிட்டே வரும். ஐயா ஒரே கடவுள் நான் சொல்றது உருவ வழிபாடு கிடையாது. உருவ வழிபாடு கிடையவே கிடையாது. எந்த இடத்துலயும் நான் உருவ வழிபாடு சொல்ல, உடம்பத்தான் நான் சொல்லியிருக்கிறேன். நான் ஆலயம் என்பது உடல் தான். கடவுள் என்பது உச்சிக்கு கீழே உள்ளாவுக்கு கீழே வைத்த விளக்கு எரியுதடி அப்படின்றது சயின்டிபிக்கலான ஒரு கான்செப்ட் இருக்குது. குண்டலினி என்பது அது சயின்டிபிக்கலா வந்து ரஷ்யனுடைய மெடிக்கல் புக்ல நான் பார்த்தேன். அது குண்டலினி என்பது அது பாம்புடைய வடிவ தோற்றமா இருக்கு. தேவைப்பட்டால் நான் வாட்ஸ்அப் அனுப்பிச்சுடுறேங்க. நன்றிங்க ஐயா. ஐயா கேள்வி கேட்கறவங்க அவரு சார்ட்ட வந்து கேள்வி கேளுங்க. நம்ம விளக்கம் பின்னாடி தேவைப்படும் போது பேசிக்கலாம். இல்ல உங்களை சொல்ல பொதுவா சொல்றேன். அவரு பேசுற அந்த தகவல்ல இருந்து நமக்கு ஏதாவது வினாக்கள் இருந்தா கேட்கலாம். ஏன்னா நம்ம ஒருத்தர் விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சோம்னா நேரம் ஆயிட்டு போயிடும். நம்ம அவரு ஐயா பேச விஷயங்கள்ல நமக்கு ஏதாவது வினாக்கள் இருக்குது, ஐயங்கள் இருக்குது. ஒரே ஒரு சந்தேகம். சித்தருடைய கோயில்கள்ல அதிகமாக வந்து நாய்கள் வந்து இருப்பதற்கான காரணம் என்னங்க? இதுதாங்க எனக்கு ஒரே ஒரு கேள்வி. எனக்கு சரியா கேட்டதான்னு தெரியல. சித்தர்கள் கோயில்ல நாய்கள் நிறைய இருக்கு. ரேவதி மேடம் உங்க வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகி
ஆமாங்க. இந்த வெளியில இருக்கிறீங்க அதுக்காக எனக்கு ஒரே ஒரு என்னன்னா, இப்ப சித்தர்குடியில சதுரகிரிக்கு போயிருக்கும் பொழுது நாங்கள் வந்து விடிய காலையில வந்தோங்க. அப்ப எங்களுக்கு வழித்தடத்தினை தெரியாம இருக்கிறப்ப அந்த நாய் தான் வந்து எங்களுக்கு காட்டிட்டு சட்டுனேட்ல காணாம போயிருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது கேட்கணும். இல்லம்மா, நீங்க வந்து அருட்செயல்கள்ல நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறீங்க. நான் இதுக்கு ஏதாவது விளக்கம் சொன்னா அது உங்களை புண்படுத்துற மாதிரி இருக்கும். எங்கு உணவு உபரியாக கிடைக்கிறதோ அங்கு நாய்கள் இருப்பதில் ஒன்றும் ஐயம் இல்லை. நாய்கள் என்பது கட்டுப்பாடற்றவை. அவைகள் இடையிலே தோன்றுவதும் சட்டென்று மறைவதும் அதுவும் இயல்பானது. சித்தர்கள் கோயில் கொண்டிருக்கிறார்கள் என்பதே மறுதளிக்கப்படுகிற ஒரு பொழுது சித்தர்கள் கோயில்ல நாய்கள் இருப்பது அப்படின்ற கேள்விக்கு எனக்கு அது சொல்ல தெரியல, எனக்கு தெரியல. ஏன்னா நாங்க பெரம்பலூர்ல இருக்கிறப்பயும் அங்க வந்து தலையாட்டி சித்தர்ன்றது ஒரு அவருடைய ஜீவசமாதி இருக்குங்க. அங்கேயும் அதே மாதிரிதாங்க. நான் போயிருக்கக்கூடிய 2-3 இடங்கள் திருவண்ணாமலை அங்கேயும் அதிகமா இருக்கு. எனக்கு இந்த ஒரு டவுட் சித்தர்களுக்கும் நாய்களுக்கும் என்ன தொடர்பு? மேடம், எனக்கு தெரிஞ்சு எல்லா கோயில்களையுமே கோயிலை சுத்தி நாய்கள் வந்து நிறைய சுத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு சார் சொன்ன மாதிரி அவங்க உணவு அதிகமா கிடைக்குது, மக்கள் வர சாப்பாடு போடுவாங்க. அதனால நம்ம அவர் பேசுற விஷயத்துல கேளுங்க ஏதாவது. சரிங்க சரிங்க, நன்றி. ஐயா வணக்கம். வணக்கம். ஒரே ஒரு கேள்வி சொல்லுங்க. கிறிஸ்தவத்துல வந்து நம்ம அந்த நாகாமேவாள், அந்த ஆப்பிள் கனி, இந்த நாகம், அந்த இது வந்து சாத்தான் வந்து நாகத்தை சாப்பிட கனியை சாப்பிட்டா நீங்க கடவுளா இல்லைன்னு சொல்லுவாங்க. இது ஒருவேளை அந்த குண்டலியினுடைய திருவிழாக இருக்குமோ என்ற ஒரு கேள்வி ஐயமாக கேள்வி. அதை பற்றி எங்களுடைய இருக்கலாங்க. அதாவது எல்லா புராண கதைகளிலும் இருக்கக்கூடிய சித்தர்களுடைய கருத்தோடு ஒப்புமையுடைய கருத்துக்களை இணைத்து புது வகை விளக்கங்கள் சொல்லுகிற ஒரு முயற்சி தன்மயமாக்கலுடைய ஒரு முயற்சி. அது அந்த வகையில நீங்க அப்படியும் கூட விளக்கம் சொல்லலாம். வேற இன்குலாப் சார் ஏதாவது வினாக்கள் தான் கேளுங்க. செபுலோன் சார் கூட இருக்காரு. இன்குலாபையா பரவாயில்லாம பேசணுமா? ஐயா, வினாக்கள் எதுவும் இல்லைங்களையா? ஏனென்றால் நீங்க பகுத்தறிவு ரீதியாக முதல்லயே சொல்லிட்டீங்க. ஒரு கடவுள் மறுப்பாளன் என்கிற ஒரு முன்னோட்டத்தோடய நீங்க தொடங்கி இருக்கீங்க. அந்த வகையில தான் நானும் வந்து சித்தர்கள், இந்த சூஃபிகள் எடுத்த அந்த அவர்களுடைய பாதைகளை எல்லாம் நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். அதான் நம்பிக்கை என்பது மக்களுடைய மனதுல ஆழமா வேரூன்றி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆமா, அந்த அடிப்படையில வந்து அந்த நம்பிக்கையை வளர்ப்பதற்காகவே கதைகள் சுற்றி சுற்றி பின்னப்பட்டிருக்கிறத நான் உணர்ந்து பாக்குறேன். அந்த வகையில் உங்களுடைய கருத்துக்கள் வந்து ரொம்ப அறிவுபூர்வமான கருத்துக்களை பதிவு பண்ணிருக்கீங்க. கடைசியா நீங்க சொல்லியிருந்தீங்க வேதாத்ரி மகரிஷியை பற்றி, அவருடைய மனவளக்கலை பயிற்சி மையம் இங்க உலக சமூக சேவா மையம்னு திருவாரூர்ல இருந்தது. அங்கேயும் நான் போய் வந்து கொஞ்ச நாள் அந்த பயிற்சியில எல்லாம் ஈடுபட்டேன். அவர்கிட்ட உள்ள அந்த சிறப்பு என்னன்னா எளிய முறையிலான உடற்பயிற்சி முறைகள், அப்புறம் வந்து தியான பயிற்சியை வந்து எளிமைப்படுத்தி சொல்றாங்க. மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் அதை நான் வந்து பாக்குறேனே தவிர மற்றபடி அதுல இருக்கக்கூடிய இந்த பூமியை கடந்து அப்படியே மேல அப்படியே இதை கடந்து விண்ணை கடந்து செல்வது என்பது ஒரு பயிற்சி முறையாக பதிவு பண்றாங்க. ஒரே ஒரு செய்தியை சொல்லிடுறேன். ஒரு முறை அப்பா வந்து அங்க போயிருக்கும் போது இந்த நம்பிக்கையை பற்றிய வாக்குவாதம் தொடங்கியது. அப்பாவுக்கு வந்து அதுல இறை மறுப்பாளர் இல்லையா, அதனால அப்ப வந்து அவங்க உள்ளவங்க சொன்னாங்க, இப்ப வந்து கடவுள் நம்பிக்கையை மறுப்பதெல்லாம் ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. அதுக்கு அப்பா சொன்னாங்களா, அதே மாதிரிதான் இப்ப வந்து இந்த தியானம் பண்ற முறையை ஃபேஷனா பண்ணிட்டு நானும் ஒரு தடவை போயிருந்தேங்க, இருக்கும் பொழுது போயிருந்தேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வேதாத்ரி மகரிஷி மிகச்சிறந்த நாத்திகர். ஆமா ஆமா, அவர் குருவாஞ்சேரியில தான் இருந்தாரு. இல்ல, இங்க ஆலியார்ல அவர் இறுதி 93-94 வயது அவருக்கு இருக்கிற போயிருந்தேன் நானு. அப்ப அவரால் நடமாட முடிந்தது, ஆனால் ஆழ்துறையோடு நடமாடினார். ஒரு 2 நாள் தங்கி இருக்கோம். அப்ப அவருடைய கொள்கைகள் அந்த புத்தகங்கள் எல்லாம் பாக்குற, அவர் நல்ல கவிஞர், வள்ளலார் கூட எளிய தமிழ்ல நல்ல எழுதக்கூடிய ஒரு கவிஞர்.
ஆமா ஆமா, திரைப்படத்துல கூட ஒரு பாடல் அவருடைய அந்த உலகமெல்லாம் பருவமழை. ஆமா, சிவாஜி கணேசன் கிறிஸ்துவ பாதிரியராக வருகிற இந்த வெள்ளை ரோஜான்னு ஒரு பாடல். அந்த கருத்துக்கள் சிறந்த கருத்துக்கள் தான். ஆமா, அந்த வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் என்று சொல்லும் போது எல்லா உலக ஐக்கியம் ஒன்றாயிடுது. அதுல என்னோட இணைப்பு சரியாதான் இருக்கு. சொல்லுங்க மேடம். ஐயா வணக்கம். சொல்லுங்க ஐயா, திருவண்ணாமலை பகுதியில சித்தர்கள் அதிகமா இருக்காங்களா? அதுல இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, திருவண்ணாமலை கோயில் பகுதியில ஒரு பெண் சித்தர் வந்து அவங்க கிடைக்கிற உணவுகளை சாப்பிட்டு அந்த கோயில அந்த அடிவார சுற்றியே வளம் வர்றாங்க. அங்க தரிசிக்க போற மக்கள் அவங்கள பார்த்தா அவங்களுக்கு தேவையான அந்த அடிப்படை உணவு அவங்க வணங்குறாங்க. அவங்க வணங்குறாங்க. தொப்பி அம்மன் தொப்பி அம்மன் தொப்பி. சரி, நான் திருவண்ணாமலை தான் இருக்கேன். வேலை செய்யறது வந்து பாத்தீங்கன்னா வந்தவாசி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல வேலை செய்யறாங்க. ஆனா திருவண்ணாமலை பிறந்து வளர்ந்து படிச்சு வேலைக்கு வந்ததெல்லாம் இதே திருவண்ணாமலை தான். சரிங்களா? அதான் அவங்க பேர் தொப்பி அம்மன். இங்க பழனிமலை இருக்காங்க, நிறைய சித்தர்கள் என்று நம்பப்படுபவர்கள் இருக்கிறார்கள். அதுபோல திருவண்ணாமலை பக்கத்திலையும் நிறைய சித்தர்கள் என்று நம்பப்படுபவர்கள் இருக்கிறார்கள். சரிங்க. வேற ஏதாவது வினாக்கள் இருந்தா முடிச்சுக்கலாங்களா? எதுவும் இல்லை நினைக்கிறேன். உண்மையில் செபு வந்தாப்புல அதுக்கப்புறம் ஆளை காணோம். இருக்காரு, லைன்ல இருக்காப்புல. இருக்கிறேன் என்றால் ஏதாவது கேட்கலாம் அல்லவா? இருந்து கொண்டு என்ன பயன்? சித்த நிலை உச்சம் அடைந்தவர்களுக்கு இங்க சமாதி இருக்காது அப்படின்னு ஒரு கருத்து. அதை பற்றி உங்கள் கருத்து நான் கேட்க கூடாது இல்லையா? கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். விடை கிடைத்தது. சார், ஊடகமா பேசிக்காதீங்க, கொஞ்சம் எல்லாம் புரியுற மாதிரி பேசுங்க. ஐயா சொல்லுங்க லட்சுமணன். சமாதி நிலையில் அடைந்தே தீர வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை இல்லைங்களா? இல்லைங்க, அடைய வச்சிருவாங்க. இவன் வந்து ஒரு சமாதி நிலைக்கு போகாம சிவலிங்கமா மாறுது. ஆமா, அப்படிதான் சொல்லுவாங்க. இருக்கும் பொழுது நிச்சயமா அந்த சமாதி நிலை இந்த குறிப்பிட்ட நிலையில இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அதனால அதுலயும் பல வகை நம்பிக்கைகள் இருக்கு, அதுலயும் பல வகையான மாற்றங்கள். ஒருத்தர் வந்து காத்துலயே கரைஞ்சு காணாம போயிட்டாரு, ஒருத்தர் சிவலிங்கமாக மாறி போயிட்டாரு, ஒருத்தர் நாய் உருவல மாறி போயிட்டாரு. இதெல்லாம் பல வகையாக இல்ல சார், எனக்கு என்ன ஒரு ஐயம்னா, இந்த சமாதி நிலை அடைஞ்சுன்னு சொல்றது வந்து அது விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க. மற்றபடி இப்ப சொன்னீங்கல்ல நாயா மாறிட்டாங்க. சமாதி நிலை இந்த வார்த்தையே அவங்க சொல்ற விளக்கம் ரொம்ப அருமையா இருக்கும். ஆதி என்றால் இறைவன், சம ஆதி, இறைவனுக்கு சமமாக ஆகிவிடுவது சமாதி. இப்ப இந்த அது நமக்கு வந்து விஷயம் இல்ல. பொதுவா இப்ப சொன்னீங்களா ஒரு 3 எடுத்துக்காட்டு சொன்ன, நாயாக மாறிவிட்டார், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஏதாவது நடந்திருக்குமா உங்களுக்கு? இல்ல இல்ல, அது அப்படிதான் தெரியுது. வரலாறு முழுக்கவே எங்க சமாதி நிலை ஆக்கிடுவாங்க. இல்ல, அப்படிதான் புரிஞ்சு நினைக்கிறேன். மகிழ்ச்சி. வேற யாராவது? வணக்கம். வணக்கம் வணக்கம் வாங்க. ஐயா சிறப்பா இருந்தீங்க. ஏன்னா சித்தர்களுடைய பார்வையில இப்போ அந்த பக்தி மார்க்கத்துல கொண்டு போய் அவங்களையும் வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டு கடவுளாக மாற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். இதுல இப்ப நமக்கு வள்ளலார், அவர் தொடர்ந்து வேதாத்திரி மகிழ்ச்சி எல்லாம் வந்து முழுமையாக மெய்ஞானத்தை மக்களுக்கு ஊட்டிய ஒரு மகான். உருவ வழிபாட்டில் தொடங்கி அதிலிருந்து விலகியவர்கள்.
எப்போதுமே பக்தி மார்க்கம் என்பது ஒரு இது மாதிரி தொடக்கம். அதுல இருந்து அவங்க அடுத்த மேம்பாடு அடையணும், அடைஞ்சு மெய்ஞானத்துக்கு வரணும். ஆனா வர மாட்டேங்கிறாங்க. வராம அந்த பக்தி மார்க்கத்திலயும் முடங்கி அதுலயே இறந்து போயிடுறாங்க, மெய்ஞானத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க. ஐயா வேதாதி மகர்ஷி பத்தி சொன்னீங்க, ரொம்ப மகர்ஷி எதுவுமே அந்த கடவுள் வழிபாடு அது மாதிரியான வழிபாடுதல் என்பது இல்லை, முழுமையாக இல்லை. கண்டிப்பா தெரியும், அவர்கள் வேறு கடவுளை வணங்கி கொண்டுதானே இருக்கிறார்கள். யாருங்க? வேதாத்ரி மகரிஷியினுடைய தொண்டர்கள் பழனிக்கும் திருச்செந்தூருக்கும் அவங்க எல்லாம், அதாவது நம்ம என்னதான் நம்ம இருந்தாலும் முழுமையாக ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அறிவித்தர் கோயிலே போதுமானதாக மாறி இருக்கும். ஆனால் வேதாத்திரியினை செய்வது என்பது, வேதாத்திரியினை பின்பற்றுவது என்பது ஒரு சடங்காக, ஒரு சமூக அந்தஸ்துள்ள ஒரு நிலையாக, எல்லோரிடமும் பேசிக் கொள்வதற்கு பெருமை சொல்வதற்கான ஒரு நிலையாக இன்றைக்கு மாறி போயிருக்கிறது. இதையும் சேர்த்திருக்கிறார். அதாவது மகர்ஷியோட இதை விளக்கத்தை ஏத்துக்கிறாங்க, இருந்தாலும் அவங்களால பழக்கத்தை விட முடியல. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப சபரிமலைக்கு மாலை போட்டு அலையக்கூடிய பேராசிரியர்களை என்னால பார்க்க முடியுது. அது அவங்க நிலையில இருந்து மாறணுங்கிறதா நம்மளுடைய இது. சார் வணக்கம் சார், அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை சார், தனிப்பட்ட விருப்பம் சார். அப்படி இல்லம்மா, தனிப்பட்ட உரிமை இதெல்லாம் வேற, தனிப்பட்ட விருப்பம், அதை விமர்சனம் பண்ணக்கூடாது, அது தனிப்பட்ட விருப்பம். இல்ல அதாவது ஒரு சொலவட சொல்லுவாங்கல்ல சார், கல்லை கண்டால் நாயை காணும், நாயை கண்டால் கல்லை காணும். அவங்களுடைய சிந்தை பொறுத்தது. இல்ல உங்க இது கருத்து எது மறுப்பெல்லாம் சொல்லல, சுதந்திரம் சரி. ஒரு விளக்க நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் அதுல இருந்து விலகி போறது ஐயா நம்ம இந்த விவாதத்தை நிறுத்திக்கலாம். ஒண்ணும் இல்ல, இது சமூகத்தோட இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம இது தனித்தனியா பிரிச்சு பார்த்தா அது இப்போதைக்கு இது நமக்கு பொருத்தமா இருக்காது. சமூகம் அப்படிதான் இருக்குது, அப்படிதான் இருக்கும். புதிய விஷயம் வரும்பொழுது அதை ஏத்துப்பாங்க, பழைய மரபையும் ஏத்துப்பாங்க. அது நம்ம அவர் அம்மா சொன்ன மாதிரி இது அவங்க தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட உரிமையில நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். வேற ஏதாவது வினாக்கள் தான் கேட்கலாம், இல்லைன்னா முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். உண்மையில் ஐயா சொல்லுங்க, ஐயா சொல்லுங்க. கனவு மறுப்பாளர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரே ஆலை இறை என்பதை உயிர் என்று நேரடியாக ஒரு மேற்கோள் சொல்கிறார். நமக்கு எதிர்த்து பிரச்சனைகளும் விவாதத்துவம் தேவையில்லை. உயிரே அந்த உயிரென்றால் அதுதான் சொல்லுங்க, அது இயக்கத்துக்காலும் பார்க்கும்போது ஒரு என்னென்ன தாங்கிய நிலையை நம்ம பார்த்தோம்னா பிரச்சனை சொல்லி. நன்றிங்க ஐயா. அன்பிற்கினிய நண்பர்களே, 7 நாள் ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியின் 6வது நாள் இன்று சிறப்பாக முடிவுற்றது. இதுல ஒரு பெரிய வெற்றி என்னன்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, நம்ம தலைப்பு வைக்கும் போதே கல்வி புல நோக்கில் சித்தர்கள் தான் அதை முடிவு பண்ணோம். ஏன்னா நம்ம வெறுமனே சித்திர இலக்கியங்கள் வச்சிருந்தோம்னா இது வெவ்வேறு விஷயங்களை பத்தி இங்க பேச வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் நம்முடைய அரங்கில் பேசிய ஒவ்வொரு ஆளுமைகளும் சரியாக தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தலைப்பில் கல்வி புல நோக்கில் கருத்துக்களை வழங்கியது என்பது அதுதான் இந்த நிகழ்ச்சியின் வெற்றியாக நான் கருதுகிறேன். உண்மை மிகச்சிறப்பாக பேராசிரியர் முனைவர் கதிரவன் அவர்கள் தான் எடுத்துக்கொண்ட அல்லது வழங்கிய தலைப்பில் மிகச் சரியாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்தார். இதுதான் கல்வி புலம் என்பது. அவர்கள் நம்பிக்கை இருக்கலாம், இல்லாம போலாம், சிக்கல் கிடையாது. ஒரு ஆசிரியர் என்பவர் தனக்கு வழங்கப்பட்ட தான் ஏற்றுக்கொண்ட அந்த கருத்தினை கேட்பவர்களுக்கு, மாணவர்களுக்கு எந்த விதமான சாய்வும் எந்த விதமான சார்பும் இல்லாமல் எடுத்துக்கொண்டு செலுத்துவதுதான் ஒரு நல்ல ஆசிரியருடைய பண்பாக நான் கருதுகிறேன். அந்த பண்பினை பேராசிரியர் முனைவர் கதிரவன் அவர்களிடம் இன்று நான் வெளிப்பட்டது. அவருக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. உண்மையில் ரொம்ப நாள் அதுக்கு உழைச்சிருப்பார். நம்ம என்னைக்கு சொன்ன மாட்டில இருந்து அதுக்கான பணிகளை அவர் தொடர்ந்து செய்திருக்கிறார். உண்மையில் நாம் அவருக்கு மட்டும் நன்றி சொல்லக்கூடாது, அவரோட துணைவியார் அக்கா கவிதா அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லியாக வேண்டும். கட்டாயம்
அவர் வந்து தனி ஆள் கிடையாது. அவர் வந்து கதிரவனாவும் இருக்கிறார், கவிதாவும் இருக்கிறார். அப்படிதான் நம்ம வந்து பார்க்க வேண்டும். அதே போன்று கனல் அவர்களுக்கும் நாம் நன்றியை செலுத்த வேண்டும். இவங்க 3 பேர் சேர்ந்துதான் அந்த நிகழ்வை சிறப்பாக முடித்திருக்கிறார்கள். அவளுக்கு மூவருக்கும் எங்களுடைய அமைப்பின் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமிருந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போன்று நம்முடைய லட்சுமணன் ஐயா இன்னைக்கு அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையை மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு பதிலாக நம்மோடு அமர்ந்து கொண்டு சிற்றிலக்கியத்தை குறித்து பேசிக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறார். அவருக்கு நாம் மிக சிறந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். பேராசிரியர் முனைவர் சுந்தரமூர்த்தி இப்போதுதான் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவருக்கும் நன்றி. குறைஞ்சபட்சம் இப்பயாவது வந்து இணைஞ்சார் என்பதற்காக அவருக்கு மிகவும் நன்றி. அதே போன்று பேரா செல்வனுக்கு நன்றி, சரஸ்வதி மேடத்துக்கு நன்றி, அனைவருக்கும் பார்த்தா அனைவருக்கும் நன்றி. இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க அப்படியே இருங்க, நான் எல்லா லைன்லயே இருங்க, எல்லாம் போனதுக்கு அப்புறம் பேசிப்போம். சுந்தரமூர்த்தி நான் போயிடாதீங்க.